ஹலோ பிரைஸ்லாட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 121 அதிகாரத்தில் 2 வசனத்தில், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. ஒத்தாசை என்பது உதவி என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதக்காரன் ஒரு சாதாரணமான சங்கீதக்காரன் அல்ல. அவர் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தவர். இன்னும் உதவியாளர்கள் இருக்கலாம். ஆனாலும் இவர் தெய்வீக உதவியை நாடுகிறவராக இருந்தார். ராஜாவுக்கு எத்தனை உதவியாளர் இருப்பாங்க பார்த்துருக்கிறீங்க. ஆனால் அவர் கேட்கிறதான உதவி மனுஷரிடத்தில் கேட்கவில்லை, ஆண்டவரிடத்தில் கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும் பொழுது, அவர் மனுஷருடைய உதவியை காட்டிலும் ஆண்டவருடைய உதவியை அதிகமாக நாடினார். அல்லேலூயா. ஆகவே அப்பேற்பட்ட அதனால தான் அந்த ராஜா 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தார் என்று பார்க்கிறோம். மனிதனிடத்தில் கேட்கிற உதவி கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு உதவி எப்போதும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உதவி செய்து கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது அவர் பகலில் உதவி செய்வேன், நைட்டில் உதவி செய்ய மாட்டேலாம் சொல்ல. அண்ட சொல்ல, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உங்களை என்னை காக்கிற தேவன் நம்மை தூங்காத தேவன், உறங்காத தேவன். அவர் ஒரு நிமிஷம் கூட கண் மூடாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மையும் படைத்திருக்கிறார். நமக்குண்டான எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு உதவி செய்யணும். தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கின தெய்வம் அல்லவா? என்னை சுகத்தோடு பலத்தோடு வெளியே கொண்டு வந்தீங்க தெய்வம் அல்லவா? இதுவரைக்கும் என்னை வழிநடத்தின தெய்வம் அல்லவா? இனிமேலும் என்னை வழிநடத்த போகிற தெய்வம் அல்லவா? இன்னும் எனக்கு இதெல்லாம் தேவை ஆண்டவரே, இந்த தேவையெல்லாம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் எல்லா உதவிகளையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அண்மை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தை, ஆஸ்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல கூட ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கு நாங்கள் உண்மை பார்த்து சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியை படைத்த தெய்வமே, எங்களுக்கு உதவி செய்தருள்வீராக. ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, இதுவரைக்கும் எங்களை காத்தவரே, இனிமேல் எங்களை காத்து தேவையான எல்லா உதவிகளையும் கொடுப்பீராக ராஜா. பண தேவைகள் சந்திப்பீராக, பொருள் தேவைகளை சந்திப்பீராக, வீட்டு காரியங்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, எத்தனையோ விதமான தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக ராஜா. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து எங்களுக்கு ஒத்தாசி பருவதம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஒத்தாசி அனுப்பி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பரேட் கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.